சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நமக்குள்ள துக்கங்கள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நாம் வரும் பொழுது கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீங்க? ஆலயத்தின் கேட்டு வாசல்ல வருகிற வரைக்கும் வீட்டில் நடந்த பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள் அது இருதயத்தில் போட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம ஆராதிக்கிறது பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்னப்பான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம ஆராதிச்சிருப்போம். எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு? அது என்ன காரணம் தெரியுமா? நாமளே பலத்தால் இடை கட்டி கொண்டிருக்கிறோம், நாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோன்ட்டு இல்லை, கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை நிறைவாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை என்னை காத்தது, நான் வானத்துல ஏறி போனாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் பாதாளத்தில் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருந்து கொண்டே இருப்பதனால. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவர் அவர். நான் தாகத்தால கதறும் பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கவங்க கூட என்னை புரிஞ்சுக்காத சூழ்நிலையில கர்த்தர் என்னை காத்தார். அவர் என் ஹக்கோர், அவர் இந்த துணையாளராக இருக்கிறவர், என்னுடைய தாகம் தீர்க்கிறவர், எனக்கு எல்லாமா இருக்கிறவர் என்று சொல்லி இந்த நாட்கள் என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆவியானவரே, மீண்டுமாய் சொல்லுவோம். என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே. நல்ல கரங்களை உயர்த்தி என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
பார்க்கும் பொழுது, நான் இருள் நிறைந்த பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது, இருளான பாதையில் நடக்கும் பொழுது எத்தனை பேருக்கு அதனுடைய வேதனை இருக்கும். இருள் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லாத, ஒரு லைட் இல்லாத ரூம்குள்ளே போனாலே நம்மளால சரியா இந்த பொருள் இங்கே இருக்குன்னு நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை இருளான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த சூழ்நிலையில் நமக்கு வெளிச்சம் காட்ட யாருமே இல்லைன்ற சூழ்நிலை நம்ம தவித்து கொண்டிருக்கும் பொழுது கூட கர்த்தரே நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் வந்தார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க சொல்ல போறீங்க, கடந்த நாட்கள் முழுவதுமாய், கடந்த 10 மாதங்கள் முழுவதுமாய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இருள் நிறைந்த பள்ளத்தாக்கள் நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு சொல்ல போறீங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கள் நான் நடந்தாலும் நான் நடக்க மாட்டேன்றல, ஒருவேளை நான் நடந்தா கூட நான் கலங்கவே மாட்டேன், நான் திகைக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்மளோடு இருப்பார்? அப்படியே பிசிக்கலா பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரா? பிசிக்கலா நம்மளோட நடந்து வருவாரானா? அல்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, ஹல்லேலூயா. இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? நம்ம ரொம்ப சோர்வா இருக்கும் பொழுது, பலவீனத்தோடு இருக்கும் பொழுது, குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, வேதத்தை திறக்கும் பொழுது டக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரா வரும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே மகளே, நீ கலங்காதே, உன்னுடைய பாதைக்கு நானே வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை திடப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல விசுவாச அறிக்கை செய்ய போறீங்க. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கள் நான் நடந்தாலும் நான் கலங்க போவதில்லை, நான் பயப்பட போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையினால் அவர் என்னை தேற்றிக் கொண்டே இருப்பார். நான் சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் எனக்கு பலனை கொடுக்கிறவர். கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உலகத்தார்களுக்கு தான் பலவீனம், உலகத்தார்களுக்கு தான் சோர்வு. நமக்கு அந்த சோர்வின் மத்தியிலும் கர்த்தருடைய பலன் நம்முடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏதோ மாம்சமான ஏதோ பாடல் லிரிக்ஸ் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்து பாடலன் இல்லாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வுள்ள சிந்தையோடு நீங்கள் பாடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய தெய்வீக பலன் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. கரங்களை உயர்த்தி என்ன போல் நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன போல் நிறைந்த துணையாளரே, தாகம்
சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய். நல்ல விசுவாசத்தோடு பாடுவோமா? சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பலன் நல்ல சொல்லுவோமா? நீங்கள் பலவீனத்தோடு இருந்தாலும் நான் பலன் அடைந்திடுவேன் என்று மீண்டும் ஒரு விசை பலன் அடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பலன் அடைந்திடுவே, உயர பறந்திடும். நல்ல கரங்களை உயர்த்தி என் அப்பா நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் அப்பா நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. நல்ல உணர்ந்து சொல்வோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியா. சொல்வோம். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையால்
பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. நல்ல அந்த பிரசனத்தில் நிறைந்து பாடுவோம். என்னை கேட்பவரே, என்னோர் நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னோர் நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நல்ல அந்த ஆவியானவரை வரவேற்போம். ஆவியானவரே, 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 எல்லாருமாய் ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. இந்த நாளிலே எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரே, சோர்ந்து போகிறவருக்கு பலனை கொடுக்கிறவரே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பலவீனத்தோடு இந்த நாட்களில் யார் அமர்ந்திருந்தாலும் கர்த்தருடைய பலனுள்ள கரம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நல்ல நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நல்ல அந்நிய பாஷைகள் ஆவியானவரோடு இணைந்து கொள்வோமா? இந்த புதிய மாதத்துல கர்த்தருடைய ஆவியோடு ஆவியானுடைய அபிஷேகத்தோடு துவங்கலாமா? நல்ல வாய்களை திறந்து நல்ல 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 அந்த தூய ஆவியானுடைய வல்லமையினால், அந்த தூய ஆவியானுடைய அபிஷேகத்தினால் இந்த புதிய மாதத்தை துவங்குவோமா? ஒரு வர ஹல ரப சதரகலரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே. இப்பொழுதே நீங்கள் ஆவியானவர் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய விடுதலையின் கரம், தூய ஆவியானவருடைய விடுதலையின் கரம். எல்லாரும் யாரும் கண்களை திறக்க வேண்டாம், யாரும் வேடிக்கை பார்க்காதபடிக்கு அந்த ஆவியானவரோடு இணைந்து கொள்வோமா? ஒரு ஹர ஹபல ரபஷே. ஆவியானவரே, ஆவியே, ஆவியானவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும்
சொல்லி நம் மத்தியில வந்திருக்க அந்த தூய ஆவியானவருக்கு நல்ல நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி என்னை பலப்படுத்துகிற ஆவியானவருக்கு, எனக்கு சுகம் கொடுக்கிற ஆவியானவருக்கு, எனக்கு பாதை காட்டுகிற அந்த ஆவியானவருக்கு தூய ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோப்பா. இம்மட்டுமா என்னை காத்த தெய்வம் நீங்கப்பா. என் கூடவே இருந்து வழி நடத்துறவர் நீங்கப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான் தகப்பனே. நீரே பெரியவரப்பா, நீரே ஆச்சரியமானவர் ராஜா, நீரே எல்லா நாமத்திற்கும் மேலானவரப்பா. நீர் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் என்றைக்கோ நாங்கள் மரித்து போயிருப்போப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபைப்பா. கடந்த மாதங்கள் முழுவதுமா என்னுடைய பலவீனங்கள் உம்முடைய பலன் என்னோடு கூட இருந்ததே அப்பா. என்னுடைய கண்ணீர் உம்முடைய ஆறுதலின் கரம் என தேற்றினது. நல்ல கரங்களை உயர்த்தி அப்பா, உங்க நாம மாத்திரம் பெரியதப்பா, உடைய நாம மாத்திரம் உயர்ந்தது, உடைய நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் அப்பா. உலகில் அத்தாரிட்டி பர்சன்ஸ் எத்தனையோ பேர் இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சிங் பர்சன்ஸ் எத்தனையோ பேர் இருப்பாங்க. எனக்கு இந்த அதிகாரம் உண்டு, என்னுடைய பெயரில் அங்கே ஒரு காரியம் நடக்கும், என்னுடைய பெயரை சொன்னால் இந்த இடத்துல காலேஜில் சீட்டு கிடைக்கும், என்னுடைய பெயரை சொன்னால் இந்தந்த இடங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் சாங்ஷன் ஆகும்னு சொல்லி அத்தாரிட்டி பர்சன் எத்தனையோ பேர் இருந்தாலும் பிசாசு மேல அதிகாரம் உள்ள ஒரே ஒரு நாமம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. ஹalleluya. எனக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, எந்த அத்தாரிட்டி பர்சனால விடுதலை தர முடியாது. என்னுடைய கண்ணீருக்கு பதில் யாராலையும் முடியாது. என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு விடுதலை வேண்டும், எந்த அத்தாரிட்டி பர்சனால முடியாது. இயேசு என்னும் நாமத்தில மாத்திரமே, இயேசு என்னும் நாமத்தில மாத்திரமே விடுதலை. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு நாமத்தில் விடுதலை. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த நாமத்துல மாத்திரமே விடுதலை, அந்த நாமத்துல மாத்திரமே விடுதலை, இயேசு நாமத்துல மாத்திரமே வெற்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி நாங்க பாடுறதை விட உங்களுடைய சத்தம் எழும்ப வேண்டும். பரலோகத்தின் வாசல்ல உங்களுடைய சத்தம் எழும்ப வேண்டும். இயேசுவின் நாமத்துல மாத்திரமே விடுதலை. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் மீண்டும் சொல்வோம். அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே, அவர் நாமம், அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம் ரெண்டு கரங்களை உயர்த்தி
இயேசு. எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படட்டும். இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் ஷபரகலரே. ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்து உயர்த்தி இயேசு நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு ஷபரகலரே. இயேசு வாழ்கவே. எல்லாரும் சொல்லும் அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நல்ல சத்தத்தை உயர்த்தி மீண்டுமாய் மீண்டுமாய் சொல்லும். அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் நாமத்தில் மாத்திரம் விடுதலை. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. எல்லாரும் சொல்லுமா? ஹalleluya. போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் மறைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் மறைந்து போகும். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்.
உயர்த்தி ஹalleluya